நேற்று என்னோட குரு கப்பாஸ் இருக்கிற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நேர்களுக்கும் வணக்கங்க. என்னுடைய ராஜாவுக்கான வழங்கி இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பயங்கர ஒரு கொஸ்டின் என்னன்னா, நாம ஏன் எப்போ பணக்காராகும், எப்போல்லாம் நமக்கு வாழ்க்கையில ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள்லாம் இருக்குது. நிறைய பேருடைய கேள்வியும் அதுவாக தான் இருந்தது. நம்மளுடைய நேரில் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி நம்மளுடைய தொழில் ரீதியாக எப்படி நம்ம முன்னேறலாம், அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடலாம் கேட்குறீங்க. நிச்சயமாக ஒவ்வொன்றை பற்றி நான் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன்ற கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டது எனக்கு எப்படி மனைவி அமைவாங்க, எப்படி என்னுடைய வாழ்க்கையில் பணம்லாம் எந்த டைமில் வரும், என்னோட ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் எனக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், இதை பற்றிலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இடங்கள்ல இப்போ இந்த சுக்கிரன்ற கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா, இது யாரோட அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது இது ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியாக வராது. அப்போ ஆட்சிநாதனாக இருக்காங்க. அப்படிங்கும்போது சுக்கிரன்ற கிரகம் இருக்கு இல்லைங்களா, அது துலாத்துக்கும் ரிஷபத்துக்கு ஆட்சி அதிபதியாக இருக்காரு. இப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மீனம், மேஷம், ரிஷபம், அதே மாதிரி கன்னி, துலாம், விருஷம், இந்த இடங்கள்ல இது என்ன அப்படின்னு கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியா இருக்கிறது, உச்சம் நிச்சயமாகிறது, தன்னோட வீட்டை 7ஆம் பார்வையா பாக்குறது, அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த கிரகம் பவரானதா அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு சுக்கிரன்ற கிரகம் உட்கார்ந்து இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு அப்படின்னு நீங்க கையில் எடுக்கும்போது கொஞ்சம் தாமதமா எடுங்க. முதல் கான்செப்ட், ஒரு ஆண் ஜாதகத்துல பெண்ணுன்னு சொல்லக்கூடிய கிரகம், நமக்கு மனைவி எப்படி வருவாங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மனைவி அப்படிங்கிற கிரகம் இந்த சுக்கிரனுங்க. அப்ப இந்த இடங்கள்ல நான் சொன்ன இடங்கள்ல இந்த சுக்கிரன்ற கிரகம் இருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு தாமத திருமணத்துக்குள்ள போங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணா இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வரப்போற ஆணுக்கு எப்படி இருப்பாருன்னா, இந்த வரப்போற ஆண் 29 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய 29-30 இருக்க ஆணுக்கு கூட தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தது, நான் சொன்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க திருமண வாழ்க்கைன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தொழில் ரீதியான விஷயங்களா நம்ம போகலாம். இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா சுக்கிரன்னா என்ன விஷயம்னா, ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. எப்பயுமே மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே இவங்களுடைய நினைவலைகளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் தான். அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் சாப்பிட்றதுல அலாதி பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த சுக்கிரன்ற கிரகம் இந்த இடத்துல இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும். இப்போ எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும். ஒரு பணம் புழங்கக்கூடிய இடத்துல தான் எங்களுடைய ஒர்க் கூட இருக்கும். எப்போ ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வேணுங்க என் லைஃப்ல. இந்த சேடு மூமெண்ட் கேட்குற சாங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங் மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களோட லைஃப்ல எல்லாமே ஒரு ஹாப்பியான இருக்கும். இவங்களுக்குலாம் சுற்றி ஒரு கேர்ள்ஸ் பட்டாலுமே அப்படி இருக்கும். ஒரு பசங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பெண் தோழிகளில் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ரெடி அப்படி ரெடி, ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் கேர்ள்ஸ்குள்ளேயுமே. அந்த மாதிரி கிரகம்லாம் இதுக்குள்ளே வர்றதுங்க. இவங்க தொழில் ரீதியாக மட்டும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெரிய அளவில் முதலீடு பண்ணிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு தொழில் தொடங்குறாரு. எனக்கு பணம் தேவைகள் இருக்குடா, யாராவது வாங்கி கொடுத்தா ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு ஏதோ ஒரு உறவுகளில் யாராவது ஒருத்தவங்க பணம் கொடுத்தவங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் பவராக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் நம்ம கையில் வரும். நீங்க கேட்கவே வேண்டாம், உங்க ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சா, கடனாவது இருந்தா நம்ம நீ வச்சுக்கோ, நீ அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தேடி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுத்துரும். அதனாலதான் பொதுவாக யார்ட்டையாவது வாங்கிட்டு சரி நம்ம அடுத்தவங்க காசை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் இல்லையா. என்ன இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு இடத்துல வாங்கி அந்த அமௌண்ட் போய் இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டு சரி இவங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்குதுல, ஒன்றும் ஒரு வீடு கூட எடுத்துக்கோமே, ஒரு லீஸ்க்கு வாங்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, லீஸ்க்கு எடுத்துருவாங்க. ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு போயிடும். இப்போ இந்த லீஸ்க்கு வாங்கிட்டு அதை கொண்டு போய் இவங்க வாடகைக்கு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதன் மூலமா இன்கம் பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அந்த வாடகை அவன் கொடுக்கவே மாட்டான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இவர் இதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துட்டு இவருக்கு ஒரு இன்கம் வர மாதிரியான விஷயங்கள் செஞ்சார் இல்லையா, அதில் லாக் ஆகிடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணத்தினால வட்டியும் கட்டி முதலும் கட்டி அவமானத்தையும் சந்திச்சு எந்த ஒரு நட்பு ரொம்ப முக்கியமான நட்பான கருதினாரோ அந்த நட்பை பிரிவினையாக போறதுக்கான அமைப்புகளையும் கொடுக்குறது. அப்போ இதெல்லாம் தாண்டி என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு சுக்கிரன்ற கிரகம் இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தால் கொஞ்சம் பணப்புழங்கள்ல கவனமா இருங்க. பெண் தோழிகள்கிட்ட கவனமா இருங்க. வாழ்க்கையில எங்கெல்லாம் ஆடம்பரமான விஷயங்கள் இருக்கோ அதுல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக
தொழில் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இந்த சுக்கரன் அதிகாரமானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர்ல இருப்பாங்க. பணம் புழங்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய தன்மைகள் இருக்கும். நிறைய பேர்ல பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் கிரகம் இருக்க இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க வீட்டுல வட்டி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு வகையில் வட்டி கொடுத்து பணம் வாங்குறது அந்த மாதிரியான தன்மை இருக்கும். நம்ம ஜுவல்ஸ்லாம் வந்து ஆடம்பரமா போடுறாங்க இல்லைங்களா. நம்மளுடைய இதெல்லாம் அவுட்லுக் வந்து உங்களுக்கு அழகு தன்மை கொடுக்கறது. ஒரு பார்லர் வச்சுக்கிறோம், தன்னை வந்து அழகா வெளிப்படுத்துறாங்க இல்லையா. அந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, அது சம்பந்தப்பட்ட ஆபரணங்கள் வந்து விற்கிறது, ஒரு ஃபேன்சி ஸ்டோர், ஃபேன்சி ஐட்டம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடுகளை கொடுத்துரும் இந்த கிரகம். இது இல்லாம இது கூட வந்து நமக்கு பெரிய ஒரு முதலீடான்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தங்க நகை வாங்குறது, வெள்ளி, இந்த மாதிரி எல்லாம் ஜுவல்ஸ் கடையெல்லாம் வச்சிருக்காங்களே, அவங்களுக்குமே இந்த சுக்கரன் பவரா இருக்கும். ஆனா கூட வந்து குருவினுடைய கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம வெறும் சுக்கரன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்டைல்ஸ் அவுட்லுக் வந்து நம்மளை எதெல்லாம் வந்து அழகு காட்டுதோ அந்த விஷயத்துல எல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான தொழில்கள் தான் இவங்க இருப்பாங்க. இல்லைங்க நான் நல்லபடியா தாங்க ஒரு படிச்சதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வாங்க போய் ஒர்க் பண்ற இடமா இருக்கும். ஐடில போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு ஒரு ஃபினான்ஸ் செக்டர்ல போய் அதை மாத்தி விட்டுருவாங்க. பேங்கிங்ல இவங்க வீட்டுல கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க டீச்சிங் ஃபீல்ட்லேயே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன விதமான நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து சுக்கரன் எந்த கிரகத்தை எது சம்மந்தப்பட்ட நோயை கொடுக்கும் அப்படின்னா கண்ணுங்க. கண்ணம் அவுட்லுக்ல வந்து அழகு காட்டுறோம் இல்லைங்களா, அழகா தெரிய ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ எங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து ஒரு பெண்ணா இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வரும். அப்போ இவங்களுக்கு இந்த பீரியட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, தைராய்டு, பீரியட்ஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து இந்த சுக்கரனுடைய இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் இருந்துச்சுன்னா இவங்கள இதெல்லாம் கொஞ்சம் பிகாஸ்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற தன்மை ஒன்றுங்க. அதே மாதிரி நேரத்துக்கு ஒரு உணவு முறைகள் எடுத்துக்கிறது, எந்த ஃபுட்டு வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்குமோ அந்த மாதிரியான உணவு முறைகளை கொஞ்சம் தேடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய விளைவுலேருந்து உங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து தவிர்க்கலாம். இந்த சுக்கிரன்ற கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசீகர தன்மையை குறிக்கக்கூடிய கிரகங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மது மாது சூது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ நிறைய இடங்கள்ல போயிட்டு இந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னாலே பல பேருக்கு ஒரு பயமும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வீக்கான ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிறலாம் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து நன்மை மட்டுமே செய்யும், கெட்டது மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரக பண்பு நல்லதையும் செய்து கெட்டதையும் செய்யுது. அப்போ எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தருக்கு பணம் வர்றதும் இந்த கிரகம் தான். பணத்துக்கு போய் இழந்துட்டு அதுக்காக தேடிட்டே அலையிறதும் உங்களுடைய கிரகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கரன் பவராக இருக்குது அப்படின்னா அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய பேர்களுமே வந்து சுக்கரன் சம்மந்தப்பட்ட பேராக, என் மனைவியோட பேராகவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய மனைவி பேராக இருக்கும், அதுவுமே சுக்கரன் சம்மந்தப்பட்ட பேராக இருக்கும். அவங்களுடைய நபர்கள் கூட பழகக்கூடிய நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம், நம்மளோட உறவுக்காரங்களாக இருக்கலாம். இது சம்மந்தப்பட்ட பேரில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இவங்க எந்த செயல் செஞ்சாலும் உங்க கூட வந்து ஒரு டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பணம் உதவின்றது மனைவி மூலமாக ஒருத்தவங்க ஒன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா மனைவி பணத்தை கொடுத்துருவாங்க, சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா வந்துட்டு நான் கொடுத்தேன் நீ எல்லாத்தையும் இழந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுவே பெரிய இஷ்யூவாகவும் அவங்களுக்கு சண்டஸ்டர் வர்றதுக்கும் இந்த கிரகமே காரணம். ஏன்னா உதவி பண்ணதும் மனைவி தான், லாஸ்ட்டில் வந்து மனைவி கூட கான்ட்ரவைஸ் ஆகிறதுக்கும் இந்த கிரகம் தான் காரணமாக இருக்குது. இப்போ உங்கள் தொழில் ரீதியாக என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க நான் வந்து உங்களுடைய தொழிலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்குனாங்க அப்படின்னா இவருக்கு அந்த அவங்களுடைய கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கும் வரும். இவர் எங்கேயாவது பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணுவார், இது வாங்கி வச்சா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவார். இந்த அம்மாவுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கான்ட்ரவைஸையும் கொடுத்துருக்கு. நான் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் பணம் சம்பாரிச்சு அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன், நீங்கள் அதை வச்சு நல்லா சம்பாரிச்சு முன்னுக்கு வந்துடுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்ன அப்படி ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிற தன்மை. அப்போ ஏதோ ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நல்லதையும் செய்யுது, அதே கிரகம் தான் கெட்டதையும் செய்யுது. ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து சுக்கரன் பகலகம் என்ன மாதிரியான பேர்கள்லாம் அவங்களை சுற்றி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, தாமரை, பரிமளம், காவியா, சித்ரா, அதே மாதிரி பிரபு, கண்ணன், ராகவன், வசந்த் இந்த மாதிரியான பேர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன்ற கிரகம் பவராக இருக்கும். ஒன்று அந்த கிரகம் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பேரே வரும். இவங்களுக்குலாம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். அப்போ ஒன்று தாமரை திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லை பணம் ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சொன்ன அத்தனை கான்செப்ட்டுமே இவங்களுக்கு வந்து பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இவங்களோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போகிற வழியில் ஒரு அம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்குங்க. ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் செக்டர்னு வாங்குறீங்களா, ஏதாவது பணம் கொடுக்க ஃபைனான்ஸ் மாதிரி கொடுத்து வாங்குறாங்களே அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஒன்று ப்ரைவேட் ஆஃபீஸாகவும் இருக்கலாம், இல்லது கடன் கொடுத்து ஒரு பணத்தை கொடுத்து அதை திருப்பி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டராகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளில் எங்களுடைய வீடுகள் இருக்குங்க. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா,
சுக்கிரன்ற ஒரு கிரகம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும், என்னெல்லாம் கெட்டது நடக்கும், என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில பார்க்க போறாங்க, என்ன விதமான நோய்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும். இதெல்லாம் இருந்து சப்போஸ் இந்த சுக்கிரன்ற கிரகம் நம்ம மாதிரி இருந்தது அப்படின்னா வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கண் சம்மந்தப்பட்டதுல இந்த புரை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் வரப்போகிற டைமில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, நான் இந்த மாதிரி உங்களை பற்றி பேசுங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன தேவைகளோ நம்ம அடுத்தடுத்து பேசலாங்க. மிக்க நன்றிங்க.